ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஒரு பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பன்னீரில் நல்ல ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நம்ம ஒரே மாதிரியாக ஸ்டார்டர்ஸோ இல்லை கிரேவியோ சாப்பிட்றப்போ போர் அடிக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இன்றைக்கி நான் ஆப்கானிஸ்தான் பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்னைக்கு 400 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துகிட்டு இருக்கேன். பன்னீரை இந்த ஷேப்பில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது கூட எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலியை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கிரேவிக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3 காஷ்மீரி மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு, 15 பல் பூண்டு, 10 முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இங்கிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பன்னீரை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நம்ம வெங்காயம் ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிக்கலாம். கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகாத்தூள். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன்.
இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண கலவையை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் தூவிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். நல்லா கமகமன்னு கிரேவி நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இது சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்க இப்போ வந்து இது கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம்லேயே வேகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கிரேவியை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஆப்கானிஸ்தான் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம கிரேவி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. நம்ம சப்பாத்தி கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சாஃப்டான சப்பாத்தியோட இந்த கிரேவி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.